இந்த வீடியோவில் வந்து நம்ம எட்ஜ் ஃபில்லட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பிளெயினில் இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபில்லட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் ஆப்ஷன் எடுத்துகிட்டு எல்லா ஏஜையும் செலக்ட் பண்ணோன்னா ஃபில் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி மேலேயும் பண்ணிடலாம். இதை வந்து கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஆகும். கண்டினியூவாக செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும். இப்போ வந்து ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டுமே செலக்ட் ஆகணும். இப்போ அப்டேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஃபில்லட் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத்து, ஸ்ட்ரைட்டு, மேக்ஸிமம், மினிமம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த கோனிக் பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ் இங்கே கொடுக்கணும். ரேடியஸ் வந்து நான் 4 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்டை எதுக்கு ஃபில்லட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து டைப் இருக்குது, மோடு செலெக்ஷன், மோடு வந்து டேஞ்சன்சி. ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன்சினா ஆல்ரெடி பார்ட் மாடலிங்கில் பார்த்து அதே கான்செப்ட் தான். ஸோ ஜஸ்ட் இதை நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணேன். பார்த்தீங்களா, இது வந்து இது கூட இந்த லைன் கூட இது வந்து டேஞ்சன்ஸாக இருக்குது, அதான் டேஞ்சன்சியாக இருக்குது. இந்த லைன் கூட இது வந்து டேஞ்சன்சியாக இருக்குது. ஸோ வந்து இது ஃபுல்லாக இந்த எட்ஜு ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் மட்டும் நமக்கு ஃபில்லட் ஆகும். இப்போ நான் பேக்கில் வந்துட்டேன். இப்போ இதில் செலெக்ஷன் மோடில் மினிமல்னால் நம்ம எந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறோமோ அந்த எட்ஜு மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் தான் வந்து நம்ம ஃபில்லட் பண்ண முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து மினிமல். அதே மாதிரி வந்து இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது நான் இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். இந்த எட்ஜு கூட எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி ஃபில்லட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம இந்த கோனிக் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். நம்ம பேராபோலோ, ஹைப்பர்போலோ, எலிப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நம்ம 1 வேல்யூ வச்சு நம்ம இருக்கும். நார்மலாக வந்து சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 0.5 இது வந்து பேராபோலோ, 5க்கு மேலே 5 to 9 வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்போலோ, 0.5 கீழே வந்து எலிப்டிக்கல் அந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோனிக் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 6 வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஜஸ்ட் ஓகே. இப்போ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்மூத்து.
மேக்ஸிமம். இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னா வந்து இங்கே க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபில்லட்டோட இந்த எட்ஜ் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட், இந்த 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னு சொல்லுவோம். அதுக்கு இடையில் வந்து மேக்ஸிமம் மினிமம் வைக்கும்போது வந்து இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். தெரியுது பார்த்தீங்களா? இந்த எட்ஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுதான் டிஃபால்ட்டாக வந்து ஸ்மூத் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் இதை கம்மி பண்ணிக்கிறேன். எலிப்டிக்கில் வைக்கும்போது வந்து இந்த மாதிரி கர்வ் கிரியேட் ஆகும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த எட்ஜஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலையும் இந்த எட்ஜஸ்லையும் ஸ்மூத்து. இப்போ 5 வச்சிடலாம் கரெக்டாக. இப்போ மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக ஸ்மூத் வச்சிடலாம். இதை வந்து கோனிக் பாராமீட்டர்ஸ். ஓகே.